நகை திருடு போனது உண்மைதான். நகை திருடு போவதற்கு முன்பு நடந்த விஷயங்களை யாருடைய மைண்டுக்கு ஏற்றலை. நீங்கள் நிகிதாவும் அவங்க அம்மாவும் காரில் வர்றாங்க, கோயில் வாசலில் நிறுத்துகிறாங்க. கோயில் வாசலில் நிறுத்திய பிறகு இவங்க அந்த வீல் சேரில் அஜித் குமார் அந்த அம்மாவை, ஊனமுற்ற அம்மாவை உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறார். காரை எடுத்து அவருக்கு பார்க் பண்ண தெரியாது. அவர் தம்பிகிட்ட சாவி கொடுக்குறார், தம்பி இன்னொருத்தர் கொடுக்குறார், ஆட்டோ யாராட்டும் போய் அந்த 5 பேர்கிட்ட அந்த சாவி கைமாறுது. கட்டப்பையில் 9 பவுன் நகை வைத்திருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 9 பவுன் நகையும் 1 மணி நேரம் இந்த நிகிதா அவங்க அம்மாவுடைய கட்டுப்பாட்டிலிருந்து இந்த கார் 5 பேர்கிட்ட இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா, இந்த காரை கொண்டு நிறுத்துகிறாங்க. இவங்க சாமி முட்டு வரைக்கும் 1 மணி நேரம் ஆகும். அஜித் குமாருடைய நண்பர்கள், அவருடைய தம்பி பேர் என்ன, நவீன்குமார், நண்பர்கள் பூரா காரில் உட்காந்துருக்காங்க. ஏசியை போடுறாங்க, பாட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் 1 மணி நேரமாக நடந்திருக்கு. அப்போ யார் வந்தால் யார் போனால், எத்தனை பேர் அந்த காரில் அந்த குளிர்சாதனத்தை இயக்கி ஜில்லுன்னு உட்காந்துருந்தாங்கன்னு நீங்கள் அது விசாரிக்கலை. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே குற்றவாளி யார்? அஜித் குமார் தான்.